செல்வி ஆதரவாளர்கள் என்ன வச்சு எதை வச்சு யோசிக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்க மூளையை கொஞ்சம் எல்லாருக்கிட்டேயும் வாங்கி ப்ளீஸ் உங்கள் மூளையை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என்ன தான் அவர்களுடைய மூளை எதனால் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்றத நான் பார்க்கணுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இவர்கள் எல்லாத்துக்கும் ஸ்ரீமதி எழுத்துருவாங்க வம்புக்கு. அதாவது செல்விக்கு எதிராக பேசிவிட்டால் உடனே ஸ்ரீமதிக்கு எதிராக நாம் பேசிட்டோமா, உடனே நமக்கு ஒரு சாபம் விட்டுறது, ஸ்ரீமதியோட சாபம் உன்னை விடாது, சும்மா விடாது, பாவம் சும்மா விடாதுன்னு நம்மக்கிட்ட சாபம் விட்டுட்ருப்பாங்க. அப்படி தான் சவுக் சங்கர்லாம் மாட்டினார். சவுக் சங்கர் அவர்கள் எதற்காக சிறை சென்றார்? அவர் திமுகவை எதிர்த்து பேசினதுனால அவர் சிறை சென்றார். ஆளும் கட்சியை யார் எதிர்த்து பேசினாலும், அதுவும் ரொம்ப எதிர்த்து பேசினா கண்டிப்பாக அவர்களை ஒரு வழி பண்ணிவிடும். எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும், அதாவது அது பிஜேபியாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இல்லை திமுகவாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும் ஆளும் கட்சின்னு ஒன்று இருக்குதுன்னா அதை எதிர்த்து யாராவது பேசிட்டாங்க அப்படின்னா சில கண்ட்ரீஸில் நீங்கள் பேசவே முடியாது. அப்போசிஷன் பார்ட்டி லீடரே அந்த ஆளும் கட்சியை பேச முடியாது. அப்படியெல்லாம் சில நாடுகள் இருக்கின்றன. இந்தியாவும் அது மாதிரி இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, வாய் இருக்குது அப்படின்னு கண்டபடி பேசிகிட்டு இருக்காங்க நிறைய பேர். அந்த அளவுக்கு வேணாம், மற்ற கண்ட்ரீஸ் ஒரு சில கண்ட்ரீஸ் மாதிரி வேண்டாம், அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாம் இந்தியா, அது மாதிரி வேண்டாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். அட்லீஸ்ட் கொஞ்சோண்டாவது டிக்டேட்டர்ஷிப் இருக்கணும் அப்படின்னு நான் பார்க்குறேன் இந்தியா. ஏன்னா கண்டபடி யூடியூப் இருக்குது, தனக்கு வீடியோ இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, அது இருக்குது, நான் என்ன வேணாலும் பேசுவேன், யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பேசுவேன், யார் மீது எப்படி வேணாலும் நான் பழி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சியே கிடையாது. கட்சிக்காரங்களை பேசுகிறதில்ல, அதெல்லாம் பேசுகிறதெல்லாம் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா சக்தி ஸ்கூலை பற்றி கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க, இஷ்டத்துக்கு போய் அடித்து விட்றாங்க. ஒரு யோசித்து பார்க்கணும், இவங்களுக்குள்ளேயே சண்டை நடக்குது. நீங்கள் பாருங்கள், செல்வி ஆதரவாளர்களுக்குள்ளேயே சண்டை நடக்குது. நீ என்ன இப்படி பேசிட்ட, நான் உன்னை இப்படி பேசிட்டேன், நீ என்ன இப்படி பேசிட்ட, நான் உன்னை இப்படி பேசிட்டேன்னு சொல்லிட்டு இதுங்களுக்குள்ளேயே சண்டை போடுது. ஒரு வார்த்தை, ஒரு சொல், ஒரு 2 வரியில் யாரையாவது தாக்கிவிட்டா இவங்களால தாங்கிக்கவே முடியல. அப்படி கொதித்து எழறாங்க, சண்டை போட்டுக்குதுங்க. அப்போ அவ்வளோ பெரிய ஸ்கூலு, 20-30 வருஷமாக அந்த ஸ்கூல் இயங்கிட்டுருக்கு, நல்ல ரெப்புடேஷனோட இருக்குது அந்த ஸ்கூலு. அவங்க ஸ்கூலோட இமேஜு ரெப்புடேஷன்லாம் டேமேஜ் பண்ணுற மாதிரி இதுங்கெல்லாம் கதை சொல்லிட்டு உட்காந்துருக்கே. அதாவது அந்த ஸ்கூலில் யாருமே ஜாயின் பண்ணக்கூடாதான், இவங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த 20-30 வருஷத்தில் 65,000 பேரோ இல்லை 75,000 பேரோ அந்த ஸ்கூலில் படிச்சிருக்காங்கன்னும் பொழுது, அப்போ இந்த ஸ்கூல் கேவலமான ஸ்கூலு, கொலைக்கார ஸ்கூலு, என்னது விபச்சாரம் செய்யும் ஸ்கூல்னு நினச்சிக்கிட்டா போய் அவங்க பெற்றோர்கள் இந்த ஸ்கூலில் அவங்களெல்லாம் சேர்த்து விட்டாங்க. ஸ்கூல் நல்ல ஸ்கூலுன்னு தானே சேர்த்து விட்டாங்க. இப்போ செல்வி அவர்களே எதனால் ஸ்ரீமதியை சேர்த்து விட்டாங்க? ஸ்கூல் நல்ல ஸ்கூல் தானே, அந்த ஸ்கூலுக்கு ஏதாவது குறை இருக்குதா? விபச்சாரம் நடத்தும் ஸ்கூலுக்கு யாராவது அவன் பொண்ணையோ பையனையோ அனுப்புவாங்களா? இல்லை கொலை செய்யும் ஒரு ஸ்கூலுக்கு போய் அவன் பொண்ணையோ பையனையோ அனுப்புவாங்களா படிக்கிறதுக்கு? இல்லை. அப்புறம் நீங்கள் மட்டும் என்ன கதை சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க? அதாவது ஒரு நல்ல ரெப்புடேஷன் உள்ள ஸ்கூலு, பல வருடங்களாக இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்கூலை பற்றி நீங்கள் இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்களே, அந்த ஸ்கூல் எவ்வளோ பொங்கணும். அவன் கூட படுத்துட்டான், இவன் கூட படுத்துட்டான், நீ ஒரு தேவடியா, நீ அது அப்படின்னு சொல்லிட்டு இதுங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்குதுங்களா செல்வி ஆதரவாளர்கள். 4-5 டீமாக பிரிஞ்சிச்சுன்னே வச்சுப்போமே, 2 டீம்னு நம்ம நினைக்கிறோம், 2 டீமா இல்லை ஒரு 4 டீமான்னு நமக்கு தெரியாது. அப்போ நீ அவனை சொல்கிறது, அவன் இவனை சொல்கிறது, உங்களுக்கு அந்த வார்த்தைகள், அந்த 2 வார்த்தை சொல்லிட்டா இல்லை ஒரு வார்த்தை கமெண்ட்டில் போட்டால் கூட உங்களால் தாங்கிக்க முடியலையே. அவ்வளோ பெரிய ஸ்கூலை கேவலமாக பேசிகிட்டு இருக்கீங்க நீங்களாம். டீச்சர்ஸ் எல்லாரையும் விபச்சாரிகள்ன்றீங்க, டீச்சர்ஸ்லாம் கூட்டி கொடுக்கிறார்கள், என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்களே. அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து அவங்களுடைய லைஃப்பை டெடிகேட் பண்ணி, ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன்றது ஒரு ஹோலி ப்ரொஃபஷன், வாழ்க்கையே தியாகம் பண்ணிவிட்டு உட்காந்து படிப்பு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க பசங்களுக்கு. அவங்க நினச்சா வேறு ஜாபுக்கு போக முடியும். ஏன் டீச்சிங் ஜாப் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த ப்ரொஃபஷன் பிடிச்சிருக்கு. அதாவது டீச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சொல்லிக் கொடுக்குறது பிடிக்கிறவங்க மட்டும்தான் டீச்சர்ஸாக ஆக முடியும். எல்லோரும் டீச்சிங் லைனில் வர முடியாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு பேஷன் இருக்குது. அந்த ஒர்க் பிடிச்சாதான் மற்றவங்களுக்கு நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோடு இருக்காங்க பாருங்கள். அவங்க தான் டீச்சர்ஸாவோ இல்லை ப்ரொஃபஸர்ஸாவோ ஆக முடியும். யாராவது ஒரு டீச்சர் அந்த மாதிரி எதாவது தப்பு பண்ணால் நம்ம பேசினா அது ஓகே. இவன் அந்த பொண்ணை மிஸ்யூஸ் பண்ணிட்டான் அப்படி இப்படின்னா ஒரு பாலியல்
தப்பு செஞ்சவன், ஒரு தொந்தரவோ இல்லாட்டி ஒரு ரேப்போ பண்ண ஒரு டீச்சரோ யாராவது இருந்தால் அவங்கள பேசுகிறது, அந்த பர்சனை பேசுகிறது கரெக்டு. அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் இருக்குது, க்ளீனாக இருக்கா அந்த பொண்ணு, விர்ஜின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணை யாருமே தள்ளி விடல, கொலை பண்ணல, எதுவுமே பண்ணல. அந்த பொண்ணு மேலே வேறு எந்த கைரேகையும் இல்லை. அந்த பொண்ணை யாருமே எதுவுமே பண்ணலைன்னும் பொழுது நீங்கள்லாம் கதை சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. அது எவ்வளோ பெரிய வீண் பழி. அந்த ஸ்கூல் அமைதியாக இருக்கிறது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்ன இவங்க ஒன்றுமே ரியாக்டே பண்ணாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவு அமைதியாக இருக்குது. ஆனால் இதுங்களுக்குள்ளேயே நீ என்ன நீ சொல்லிட்டியா, நீ என்ன இப்படி பேசிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இதுங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்குதுங்களே. இவங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க, உன்னை ஸ்ரீமதி ஆத்மா உன்னை சும்மா விடாது, உன்னை கொல்லும், உனக்கு தண்டனை கொடுக்கும், அது பண்ணும் இது பண்ணும், இவங்களுக்குள்ளேயே சாபம் விட்டுக்கிறாங்க. காமெடியாக இருக்குது இதெல்லாம் பார்த்தா, காமெடியாக இருக்குது. ஸ்ரீமதியை பற்றி பேசுறதுக்கு இவங்க யாருக்குமே தகுதியே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த பொண்ணு எதனால் செத்தாலோ யாரால் செத்தாலோ அந்த பொண்ணு அவங்களுக்கு தான் இதுங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கு. இப்போது உண்மையாகவே ஸ்ரீமதி யாரை சபித்திருப்பாள் யோசிச்சு பாருங்கள். அந்த பொண்ணு யாரால் செத்தாலோ அந்த பொண்ணு அவர்களை தான் இந்த பொண்ணு சாபம் விடுவா, அவர்களைத்தான் தண்டிப்பாள். அப்போ இந்த பொண்ணு யாரால் செத்து போனா? செல்வியால் தான் செத்து போனா. செல்வி பண்ண கொடுமை தாங்க முடியாமல் செல்விக்கு பயந்துக்கிட்டு தான் இந்த பொண்ணு செத்து போயிருக்கு. அப்படின்னும் பொழுது செல்வியை தானே பழி வாங்கணும் அவள். அதனால தானே அது பழி வாங்க போகிறாளே. இப்போது அந்த அம்மாவுக்கு கலவர கேஸில் ஆயுள் தண்டனை கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீமதி தற்கொலை வழக்கிலும் இந்த அம்மா தான் முதல் குற்றவாளி, ஏவன் குற்றவாளி. ஏன்னா ஏவன் குற்றவாளி இன்னும் மென்ஷன் பண்ணலை அவங்க. சிபிசிஐடி அறிக்கை தாக்கல் செஞ்சுருந்தாலும், சார்ஜ் ஷீட் போட்டிருந்தாலும் அதில் கிளியராக இருக்குது செல்வியால் தான் தற்கொலை செய்திருக்கான்னு இருக்குது. அப்போது நீதிபதி அவர்கள் அதற்கு தீர்ப்பு கொடுக்கும் பொழுது ஏவன் குற்றவாளி செல்வி தான், ஸோ செல்விக்கு தான் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு செல்விக்கு தண்டனை இந்த கேஸ்லேயும் கிடைக்கும். அந்த பொண்ணு எவ்வளோ மனம் வேதனைப்பட்டிருந்தால் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணியிருக்கோம். அதனால் செல்வி அவர்களை தான் தண்டிக்கப் போகிறாள் ஸ்ரீமதி. இதுதான் உண்மை. ஃபஸ்ட்டு குற்றவாளி இந்த செல்வி தான். அப்பா மேலேயும் கோபம் இருக்குது போல இருக்குது, ராமலிங்கம் அவர்கள் மேலேயும். அதனால தான் இப்போ ராமலிங்கமும் சேர்த்துப்பிட்டாங்க A3. அந்த பொண்ணோட கோபம் அப்பா மீதும் இருக்குது. ஏன்னா அவங்க அப்பா ஒழுங்காக இருந்திருந்தா இந்த பொம்பளை இவ்வளோ அராஜகம் பண்ணிகிட்ருக்காது. ராமலிங்கம் அவர்கள் அந்த செல்வி அவர்களை கொஞ்சம் கண்டித்திருந்தால் இந்த பொண்ணு செத்தே போயிருக்காது. இந்த பொம்பளை என்னென்ன போய் சொல்லிச்சோ அந்த ராமலிங்கம் அவர்களிடம். அவர் சிங்கப்பூரில் வேலை செஞ்சிட்ருக்கும்போது என்னென்ன கதை சொல்லிட்டு இருந்தாரோ தெரியாது. அதையெல்லாம் இவர் நம்பி விட்டு செல்வி அவர்கள் நல்லா வராம். இந்த இவருக்கே தெரியும், இவரே எவ்வளோ வருஷம் கல்யாணம் பண்ணிப்போ இந்த பொம்பளைய. இவருக்கு நல்லாவே தெரியும் செல்வி எப்படிப்பட்ட கேரக்டர்னு. ஒரு மீடியா சேனலில் பேசிகிட்ருக்காங்க. இந்த அம்மா இப்படி தட்டுது அந்த ராமலிங்கம் அவர்களே. அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுது. பேசக்கூடாதான் அவர் ஏதோ பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, இவர் பேசவே விடல. ஒரு மீடியா முன்னாடி, ஒரு கேமரா முன்னாடியே இந்த அம்மா இவ்வளோ பண்ணுது. வீட்டுக்குள்ளே என்னென்ன காமெடி பண்ணும்? தட்டு பறக்குதா இல்லை UFO பறக்குதா நமக்கு தெரியாது. யாரும் இவரை எதிர்த்து பேசிடக்கூடாதான். தன்னுடைய யூடியூப் அல்லக்கைகள் வச்சு அவங்கள அட்டாக் பண்ண வேண்டியது. இந்த மாதிரி வேலைகள் செய்பவர் வீட்டில் கணவரை எப்படி அடக்கி வைத்திருப்பார் என்று யோசிக்கணும். செல்விக்கு எதிராக யாராவது பேசிட்டா அடக்குவதற்கு ஒரு டீமே வேலை செய்யுது. இப்போ நான் பேசுகிறேன் இல்லையா செல்விக்கு எதிராக, ஸோ என்ன அடக்குறாங்களாம் இவங்களாம். செல்வியோட அல்லக்கைகள் இஷ்டத்துக்கு கதை சொல்லிட்டு வந்திருக்குங்க, இஷ்டத்துக்கு கேவலமாக பேசிகிட்ருக்குங்க. என்னை அடக்க யாராலையும் முடியாது. நான் ஒரு விஷயம் கரெக்டுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா, இதுதான் உண்மை அப்படின்னு தெரியும்னா அந்த உண்மைக்காக நான் எவ்வளோ தூரம் வேணாலும் நான் போவேன். நான் யாருக்கும் பயப்படுற ஆளும் கிடையாது, யாருக்கும் அடிப்பணிகிற ஆளும் கிடையாது. சரி, இப்போ இவர்களுக்குள்ள சாபம் விட்டுக்கிறாங்க. அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கூல் பக்கம் ஸ்ரீமதி அவளுடைய ஆவி சுற்றிட்டுருக்கு, ஆனால் ஸ்கூலை தண்டிப்பாள். ஸ்கூலை தண்டிக்கிறவளாக இருந்தால் போன வருஷம் ஸ்ரீமதின்ற பொண்ணு ஃபஸ்ட்டு வந்துச்சா, டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு ஏன் வந்துச்சு? ஸ்ரீமதி தனது இருப்பை, தனது சப்போர்ட்டை இது மூலமாக காண்பிக்கிறாள். ஸ்கூல் பக்கம் நின்று காமிக்கிறாள். ஏன்னா அவளுக்கு ஸ்கூலுக்கு ஆதரவாக இருக்கிறா அப்படின்றத மறைமுகமாக சொல்கிறாள்.
அந்த லெட்டரில், சூசைட் லெட்டரில் சாந்தி மேடம் என்று சொல்கிறாள் அந்த பொண்ணு. மரியாதையாக சொல்கிறா, ஃப்ரெண்டு மாதிரி அதில் பேசுகிறா அவள். அந்த பொண்ணு வந்து அந்த லெட்டரில் வந்துட்டு எங்கேயுமே சாந்தி மேடம் என்பவரை அவர் வந்து அந்த ஸ்ரீமதி வந்து ஒரு குறை சொல்லவில்லை. ரெக்வஸ்ட் பண்ணுறான் அந்த பொண்ணு, ஃபீஸ் கட்டினது எங்கள் அம்மா அப்பாவுக்கு கொடுத்துருங்க. அந்த மெயினாக அந்த பணத்தை பற்றி பேசுகிறா அவள். ஃபீஸ் கட்டினது, நான் இங்கே ரொம்ப நாள் படிக்கலை, கொஞ்ச நாள் தான் இருந்தேன், அதனால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு அந்த ஃபீஸை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போனா சாக போகிற பொண்ணுக்கு எதுக்காக ஃபீஸை பற்றி பேசணும்? ஸ்கூல் ஃபீஸை பற்றி. ஸ்கூல் ஃபீஸை கொடுத்துருங்க, திருப்பி கொடுத்துருங்கன்னா என்ன அர்த்தம்னா, அம்மாகாரி சொல்லியிருப்பா ஃபோனில், செல்வி என்பவர், அவர் சித்தியோ அம்மாவோ நமக்கு தெரியாது, சொல்லியிருப்பார், உனக்கு கட்டின ஃபீஸ் எல்லாம் தண்டம், நீ வந்து அந்த காசெல்லாம் எனக்கு கொடுத்துட்டு போ, என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்லியிருப்பார். ஏற்கனவே இந்த பொண்ணு வந்து மை ஃபீஸ் மை கடன்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுருக்கு. அதில் வந்து இந்த அம்மா வந்து எல்கேஜி படிக்கிறதுலேருந்து இதை நம்மளே ப்ரூஃப் பார்த்தோமே, இவரே வந்து எல்கேஜி ஃபீஸ் எல்லாம் காமிச்சார் செல்வி அவர்களே. அந்த பொண்ணு எழுதின லெட்டர் உண்மைன்னு அப்போ தான் எனக்கே கரெக்டாக கன்ஃபார்ம் ஆச்சு. அந்த பொண்ணு எழுதின மை ஃபீஸ் மை கடன் வந்து உண்மை என்பது செல்வி அவர்கள் எல்கேஜி ஃபீஸ் ரிசிப்டை காமிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு நான் உறுதிப்படுத்திக்கிட்டேன். அதாவது 12ஆம் கிளாஸ்னால் எவ்வளோ வருஷம்? 12 வருஷம். இப்போ எல்கேஜினா 2 வருஷம், எல்கேஜி யூகேஜி. அப்புறம் 14 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு படிச்சுட்ருக்கிறது 12ஆம் கிளாஸு. 14 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஃபீஸை வந்து இந்த பொம்பளை வந்து காமிக்குது அப்படின்னா, எல்லாம் ஒரு 4-5 வருஷம் ஃபீஸ் வச்சுக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் வருஷம் தூக்கி போட்டுருவாங்க அந்த ஃபீஸெல்லாம். யாரும் வந்து அந்த ரிசீப்ட்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. சில பேர் வச்சுருப்பாங்க, ஒரு 4-5 வருஷத்துக்கு ஏதோ ரெஃபர் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. ஓகே, நீ எல்கேஜி படிக்கும் பொழுது, ஸ்ரீமதி எல்கேஜி படிக்கிற டைமில் அந்த பொண்ணுக்கு நீ கட்டின ஃபீஸை கூட நீ வந்து அதை வந்து சேமித்து வைத்திருக்கிறாய் என்றால், அந்த பொண்ணோட ஃபோட்டோ வச்சுக்கலாம், அந்த பொண்ணுக்கு படித்த ஸ்கூல் நோட்டை கூட வச்சுருக்கலாம் அவளோட ஞாபகமாக, தப்பு கிடையாது. ஆனால் ஃபீஸை கூடவா வச்சுருப்பேன்? ஃபீஸ் அந்த பொண்ணு கழுத்து போட்டிருக்கா, இல்லை அந்த பொண்ணு எழுதியிருக்கா அந்த ஸ்கூல் ஃபீஸில்? கிடையாதுல்ல. எல்கேஜி படிக்கும்போது, ஸ்ரீமதி எல்கேஜி படிக்கும்போது அவள் கையெழுத்தோ இல்லை அவள் கைரேகையோ இல்லை அதுக்கு ஒரு முத்தம் கொடுத்தாலா அந்த ஸ்கூல் ஃபீஸ் ரிசீப்டை பார்த்து? எதுக்கு அவள் ஞாபகமாக வச்சுருக்கியா நீ அந்த ரிசீப்டை, எல்கேஜி ரிசீப்டை? கொடுத்தது ஸ்கூலு, எந்த ஸ்கூலில் அவள் முன்னாடி படித்தாலோ எல்கேஜியில் அந்த ஸ்கூல் தான் கொடுத்துச்சு. அந்த ஸ்கூல் ஃபீஸை நீ வந்து எதுக்கு கையில் வச்சுன்னுக்க? அப்போனா நீ பணத்தாசை பிடித்தவள் என்பது கரெக்டாக இருக்குல்ல. அப்போ மை ஃபீஸ் மை கடன் என்பது உண்மையான ஒரு விஷயம் அல்லவா? அந்த பொண்ணு எழுதினது உண்மை. இதில் இந்த பொண்ணு செத்து போச்சு. செத்து போன அன்றைக்கே வந்து இந்த பொம்பளை வந்து போய் ஸ்கூலில் போய் பேரம் பேசுது. பேரம் படியில், ஏன்னா அந்த ஸ்கூல் டீமே காணும். ஸ்கூல் டீமுக்கு ஆதரவான ஒரு சில பேர் தான் வந்து பேசியிருக்காங்க. சாந்தி மேடம் அவர்களும் ரவிக்குமார் அவர்களும் அவர்கள் விசாரணையில் இருக்காங்க. ஏன்னா அந்த ஸ்கூலில் தான் அந்த பொண்ணு இறந்து போச்சு, என்ன நடந்துச்சு, ஏன்னா அது கொலையாக கூட இருந்திருக்கலாம் இல்லையா? அந்த பொண்ணு வந்து என்ன தான் அது தற்கொலை பண்ணி கொண்டாலும் ஆரம்ப ஸ்டேஜில் வந்து போலீஸ் வந்து எல்லாரையும் சந்தேகப்படும். ஸோ இப்போ நம்ம வீட்டு பக்கம் ஏதோ ஒரு யாராவது இறந்துட்டாங்கன்னா நம்மளை தான் ஃபஸ்ட்டு சந்தேகப்படுவாங்க. ஸோ அந்த விசாரணையில் வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இருக்குது. சேர்மேனையும் பிடிச்சி வச்சுட்டாங்க, செக்ரட்டரியும் பிடிச்சி வச்சுட்டாங்க, பிரின்சிபல் எல்லோரும், அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாரையும் பிடிச்சி வச்சு இப்போ விசாரணை பண்ணிகிட்ருக்காங்க. இவர்கள் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சவங்க, இந்த ஸ்கூலுக்கு தெரிஞ்சவங்க, ஸ்கூல் டீம் பீப்புளுக்கு தெரிஞ்சவங்க. சரி பேசணுன்றாங்க அந்த பொண்ணோட பெற்றோரும், நீங்கள் பேசுங்கன்ற மாதிரி இவங்க அனுப்பிச்சி விட்டாங்க. அங்கே போய் பணத்தை பற்றி பேசியிருக்கு. இங்கே கூட இருக்கிறவங்க தான் மெயினாக 50 லட்சமோ 1 கோடியோ பேசியிருக்காங்க. படியிலான்னு ஒன்று, அப்படிலாம் எங்களால் முடியாது, நாங்கள் வேணால் சந்தோஷோட படிப்புக்கு வேணால் நாங்கள் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துக்குறோம், அவனுடைய படிப்பை வேணால் நாங்கள் கவனிச்சுக்கிறோன்னு ஏதோ சொல்லியிருக்காங்க போல இருக்குது. இதான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது, எங்களால் இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்னு பேசியிருக்காங்க. அது வந்து இந்த செல்விக்கு தேவையில்லை, ஏன்னா செல்விக்கு வேண்டியது பணம். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்த நாள் இந்த அம்மா வந்து மீடியா முன்னாடியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா பல கோடி கொடுத்தா இந்த அம்மா வந்து அந்த பல கோடியை வச்சுக்கிட்டு இந்த அம்மா பொது சேவை, நாட்டுக்கு சேவை, உலகத்துக்கே சேவை செய்வார்களாம். நீ உன் பொண்ணு செத்துட்டுன்னு சொல்கிற, அது கொலைன்னு சொல்கிற, இல்லை தற்கொலை சொல்கிற, இல்லை நரபலி சொல்கிற, ரேப்புன்னு சொல்கிற, ஏதோ ஒன்று சொல்கிற, நீ அதுக்கு நியாயத்தை பற்றி பேசுவியா?
2வது நாளே வந்து பொது சேவையை பற்றி இந்த அம்மா பேசுது. அந்த பொண்ணு செத்தது எப்படி செத்து போனா நீ கேட்கணும்னு விரும்பலை. அந்த பொண்ணு எப்படி செத்து போனால் எனக்கு தெரியணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். இப்போ நிறைய கேஸஸில் ஒரு ஸ்கூலில் காலேஜ்லலாம் செத்து போனவங்கலாம் பார்த்தீங்கன்னா யாரும் வந்து அந்த பணத்தை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. கவனிச்சிங்களா? ஒரு லேடி வந்து அந்த ஒரு சின்ன பொண்ணு எல்கேஜி பொண்ணு இருந்துச்சு. அந்த கேஸில் கூட அவங்க அம்மா சொல்கிறாங்க, பணம் எவ்வளோ வேணும் நான் தரேன், என் பொண்ணு எப்படி செத்து போனா எனக்கு தெரியணும். இதான் அவங்க அம்மா பேசிச்சு. ஆனால் செல்வி அவர்கள் என்ன பேசினார், நம்மக்கிட்ட எவிடன்ஸே இருக்குது, நம்ம எவிடன்ஸே போட்டுட்டோம். அந்த பொண்ணு செத்துட்டாலாம், பல கோடி கொடுக்கணுமா. ஸ்ரீமதி பேரை வச்சுக்கிட்டு இந்த அம்மா வந்து ட்ரஸ்ட்டு வச்சு ஸ்ரீமதி பேரில் நிறைய பேரை படிக்க வைப்பாங்களாம் இந்த அம்மா. நீ படிக்க வைக்கிறதுலாம் ஓகே, அது எப்போ நீ சொல்லியிருக்கணும்? அந்த பொண்ணு செத்து 1 மாதம் கழித்து நீ சொல்லியிருந்த, 2 மாதம் கழிச்சு சொல்லியிருந்தா கூட உன்னை நான் நம்பலாம். அந்த பொண்ணு செத்த 2வது நாள் நீ பேசிகிட்ருக்க. நீ முதல் நாள் என்ன சொல்கிற, நரபலின்ற, ரேப்புன்ற, நரபலின்னு சொல்கிற. அந்த திராவிடமணி வந்துட்டு ரேப்புன்னு சொல்லுங்கள், மர்டர்னு சொல்லுங்கள், அப்போ தான் வந்து பணம் கிடைக்கும் அப்படின்றாங்க அந்த ஆள். அப்போ நீ என்ன பண்ணுற, முதல் நாள் நீ பேரம் பேசியிருக்க, அடுத்த நாள் நீ என்ன பேசுகிற, பல கோடி வேணும், அது வந்து ஈடு செய்ய முடியாத அளவுக்கு பல கோடி வேணுமோ. அதை வச்சு இந்த அம்மா வந்து ஸ்ரீமதி பேரில் வந்து பல பேரை படிக்க வைப்பாங்களாம். நாட்டுக்காக உலகத்துக்காக தியாகம் செய்யும் பெண்மணி இவர். அதாவது அடுத்தவங்க காசை வச்சுக்கிட்டு. ஒருவேளை அந்த பொண்ணு உண்மையாகவே ரேப் செய்யப்பட்டால் இல்லை கொல்லப்பட்டால்னே வச்சுப்போமே, கொலை பண்ணவன் வந்து ரொம்ப பரம ஏழை பிச்சைக்காரன் வந்து அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டான், கொன்னுட்டான்னு வச்சுப்போமே, இந்த அம்மா வந்து பல கோடி கிளைம் பண்ண முடியுமா? அது ஸ்கூலாக இருக்கிறனால தானே நீ பல கோடி டிமாண்ட் பண்ணுற. ஒரு பிச்சைக்காரனோ இல்லை ரோட்டில் போகிறவனோ ஒருத்தன் பொறுக்கி வந்து அந்த பொண்ணை ஏதோ பண்ணிட்டான்னு வச்சுப்போமே, ஒரு இமேஜினேஷன் தான். நீ அந்த பர்சன்கிட்ட நீ பல கோடி கேட்க முடியுமா? பிச்சைக்காரன் எங்கேருந்து பிச்சை எடுத்து கொடுப்பான் உனக்கு? பல கோடி, 50 கோடி, 100 கோடி உனக்கு எப்படி கொடுப்பான்? இல்லை 1 கோடி, இல்லை 1 லட்சம். பிச்சைக்காரனால் 1 லட்சம் கூட கொடுக்க முடியாது, இல்லை 50,000 கூட கொடுக்க முடியாது. உண்மையாகவே அந்த பொண்ணு ரேப்போ இல்லை கொலை செய்யப்பட்டிருந்தாலோ, அந்த பொண்ணு உண்மையாகவே ரேப் செய்யப்பட்டிருந்தாலோ இல்லை கொல்லப்பட்டிருந்தாலோ, அப்போ வந்து இந்த ஸ்கூல் டீம் பணம் இருக்குது அப்படின்ற தென்னாவெட்டில் தானே நீ பல கோடி கேட்டிருக்க. நீ என்ன கேட்டிருக்கணும், என் பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு, எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும், நியாயம் தெரியணும், எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியணும் அந்த பொண்ணுக்கு அப்படின்னு நீ பேசியிருந்தேன்னா நான் நானே நம்பியிருப்பேன், உனக்காக நான் பேசியிருப்பேன். நீ என்ன பண்ண, அந்த பொண்ணு செத்ததுக்கு பல கோடி வேணுமா, கொடுத்தே ஆகணுமா. நீ யார் டிமாண்ட் பண்ணுறதுக்கு? அதை கோர்ட்டு முடிவு செய்யும். உண்மையாகவே ஸ்கூல் டீம் தப்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தப்பு பண்ணியிருந்ததுன்னா அதை வந்து கோர்ட்டு நீதிபதி சொல்வார். நீங்கள் வந்து அந்த பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய தீங்கு இழைத்து விட்டீர்கள், அந்த பெற்றோர்களுக்கு இவ்வளவு ஈடு கொடுங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனைன்னு நீதிபதி அவர்கள் சொல்வார், தீர்ப்பு சொல்வார். நீ கேட்குறது தான் எங்களுக்கு காமெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நீ கேட்கவே கூடாது. 1 வருஷம் இல்லை 10 வருஷம் ஆனாலும் அந்த பொண்ணு செத்ததுக்காக நீ வந்து பணம் கேட்டிருக்கவே கூடாது. நீ ஆனால் அந்த பொண்ணு செத்த 2வது நாள் நீ அந்த பணத்தை பற்றி பேசுகிற. அப்போ உங்ககிட்ட எப்படி நல்ல எண்ணம் இருக்கும்? நீ சொல்கிறதெல்லாம் அண்டா புழுகு பொய் என்பது இதை வச்சே சொல்லலாம். ஒருத்தன் பணத்தை பற்றி பேசுகிறான் அப்படின்னாலே, ஒருத்தன் பணத்தை பற்றி பேசுகிறான் அப்படின்னாலே, பணம் வேணும்னு பேசுகிறான் அப்படின்னாலே அவன்கிட்ட உண்மை இருக்கிறது ரொம்ப கம்மி, உண்மையே இருக்காது. எனக்கு அவன் அந்த பொண்ணு செத்து போயிட்டா, எனக்கு பணம் வேணும் அப்படின்னு இந்த அம்மா பேசுதுன்னா, இந்த அம்மா பேசுகிற பேச்சில் எந்த உண்மை இருக்க முடியும்? பணத்தை பற்றி ஒருத்தன் பேசுகிறானாலே அதுக்கு அந்த பர்சன்கிட்ட உண்மையே இருக்க முடியாது. இப்போது பொது சேவை செய்கிறேன், அது செய்கிறேன், வாட்டர் கேன் வச்சு கொடை பிடிச்சி வாட்டர் கேன் வச்சு ஊருக்கே உலகத்துக்கே நான் தண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து ட்ரஸ்ட்டு பேரில் நம்ம காமெடி பண்ணிகிட்ருக்கே. யார் காசில் பண்ணிகிட்ருக்கு? தன்னுடைய காசில் செஞ்சுருக்காருக்காரா? இல்லை, ஸ்ரீமதியோட பேரில் மக்கள் கொடுக்குற பணத்தை வச்சு இந்த அம்மா வந்து வாட்டர் கேன் வச்சு தண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கு. ஏன் இது அவங்கவுங்க வேலையே செய்ய மாட்டாங்களா? இப்போ 2000, 4000 இல்லை 10,000 கொடுத்தவங்க அவங்களே வந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு கொடை வச்சு ஒரு 4-5 கேன் இல்லை ஒரு 10 கேன் வச்சு வாட்டர் கேனை வச்சு அவங்க தண்ணி கொடுக்க மாட்டாங்களா? நீ வந்து அடுத்தவங்க கொடுக்குற காசில் நீ தண்ணி கொடுத்துட்டு உட்காந்துருப்பியா? எப்போவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தவங்க வந்து பணம் வேணும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம். இப்போ எனக்கு பண பிரச்சனை இருக்குது அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம், என் ஃபேமிலி கிட்ட கேட்கலாம், என் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கேட்கலாம். ஆனால் வந்து ஒரு QR கோடை வச்சுக்கிட்டு எனக்கு ஸோ ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னாலே சந்தேகம் பண்ணணும் நம்ம அந்த இடத்துல. உண்மையாகவே அந்த பர்சனுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா உண்மையான காரணம் சொல்லி சொன்னால், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, வீட்டுக்கே கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி
பணம் கேட்டிருந்தா நம்ம கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா உண்மையாகவே கஷ்டப்படுற ஃபேமிலிஸ்க்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம செய்யணும், இல்லைன்னு சொல்ல. நீங்கள் காசு கொடுங்க, நான் உங்கள் காசை வச்சு நான் உலகத்துக்கே நான் நன்மை செய்ய போகிறேன், உலகத்துக்கே நான் வந்து வாட்டர் கேன் சப்ளை பண்ணி வாட்டர் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட இந்த கியூஆர் கோடை வச்சு பிச்சை கேட்டால் அவங்களுடைய எண்ணம் எங்கே இருக்கும்னா அந்த பணத்தின் மீது தான் இருக்கும். பணம் மட்டும்தான் குறிக்கோள். ஏன் அந்த தண்ணி கேனை உன் காசுலேயே நீ பண்ண வேண்டியதானே? ஏக்கர் ஏக்கரா லேண்டு வச்சுருக்கீங்க, எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்கீங்க, உங்கள் காசுலேயும் அந்த தண்ணி தான் கொடுக்க போகிறீங்க. போயிட்டு ஒரு கோயிலாக போயிட்டு நீங்கள் செஞ்ச பாவத்தை கழிச்சிக்கிறதுக்காக போய் செய்கிறீங்க. நீங்கள் அவ்வளோ பெரிய பாவியாகி விட்டீங்க, உங்களால் தான் அந்த பொண்ணு செத்து போனதுன்றதுனால நீங்கள் பாவி என்பதால் போய் தண்ணி கொடுக்குறீங்க. செய்கிறத உங்கள் காசில் செய்யுங்களேன், ஏன் அடுத்தவங்க காசில் செய்கிறீங்க? கடவுள் அதை ஏற்றுப்பார? நீங்கள் வள்ளலார் கோயிலில் போய் தண்ணி கொடுத்தீங்க, வள்ளலார் அதை ஏற்றுப்பார் நினச்சிட்டு இருக்கீங்க. யார் வீட்டு காசம்மா நீ என்கிட்ட வந்து கொடுக்குற அப்படின்னு கேட்பார் அவர். வள்ளலாருக்கு காசு கொடுத்தீங்களா? இல்லை, வள்ளலார் இதுக்கு போயிட்டு நீங்கள் தண்ணி சப்ளை பண்ணுறீங்களாம், அதுவும் யாரும் உங்கள் காசில் நீங்கள் கொடுக்க மாட்டிங்களா, அடுத்தவங்க காசில் எடுத்து செய்வீங்களா? அதுவும் தம்மா தூண்டு காசு, அவங்க கொடுத்தது மலை போல் இருக்கும் காசு, இத்தனோண்டு ரூபாயில் செஞ்சுருக்காங்க. வள்ளலார் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா? இல்லைல்ல. வள்ளலாருக்கு இன்னும் கோபம் வந்திருக்கும், இந்த செல்வி அவர்களை பார்த்து, இப்படி ஒரு பெண்மணியா காசுக்காக பிசாசு போல் அலைகிறார், இவர் வந்து என்கிட்ட வந்து சீன் போட்டுட்ருக்காருன்னு வள்ளலாருக்கு பயங்கரமான கோபம். இப்போது ஸ்ரீமதியுடைய கேஸுக்கு வரும். இந்த ஸ்ரீமதி பேரை வச்சுக்கிட்டு இந்த டீமு இதுங்களுக்குள்ளேயே சாபம் விட்டுக்குதுங்க. இதை கொண்டு போய் எங்கே சொல்கிறதுன்னு தெரில. அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூலுக்கு சப்போர்ட் செய்கிறவங்கள வந்து சவிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இவர்களுக்குள்ளேயே சண்டைன்னும் பொழுது, ஸ்ரீமதி உன்னை தண்டிப்பாள், ஸ்ரீமதி உன்னை கொல்லுவாள், ஸ்ரீமதி இப்படி உனக்கு தண்டனை கொடுப்பா, அப்படி. நீ என்ன ஸ்ரீமதிக்கு ஓனரா? நீ வந்து ஸ்ரீமதி பேரில் சாபம் விட்டுட்ருக்கீங்க. ஸ்ரீமதிக்கும் உங்களுக்குலாம் சம்மந்தம் இருக்கா? அதாவது இல்லைல்ல, உங்களுக்கும் செல்விக்கு தான் சம்மந்தம் இருக்குது. செல்வி சாபம் உங்களை சும்மா விடாது, செல்வி உங்களை கொல்லுவாள், செல்வி இப்படி செய்வாள், தண்டனை கொடுப்பாள் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் அதை அக்செப்ட் பண்ணியிருப்பேன். ஸ்ரீமதி பேரை எதுக்குடா வம்புக்கு இருக்கிறீங்க நீங்கள்லாம்? ஸ்ரீமதி வந்து தண்டனை கொடுப்பாலாம் இவர்களுக்கெல்லாம். நீங்களே டுப்பா கூறுங்க, உங்களை வந்து சாபம் விடுறதுக்கெல்லாம் வந்து ஸ்ரீமதி அங்கேருந்து புறப்பட்டு வந்து, ஓகே நீ தான் தப்பு பண்ணியா, நீ தான் இப்படி பேசினியா, உனக்கு தண்டனை இதுதான், உன்னை நான் கொல்கிறேன், உன்னை நான் இப்படி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளாமா? ஸ்ரீமதிக்கு வேறு வேலையில்லை அந்த பொண்ணு. பாவம், அந்த பொண்ணு ஏற்கனவே செத்து போயிட்டு அடுத்த பிறவியும் போக முடியாமல் அது அனாதையாக அது உட்காந்துட்ருக்கு. அந்த பொண்ணு தனியாக அது வாழ்ந்துட்டுருக்கு அது ஆவி உலகத்தில். அந்த பொண்ணை எதுக்குடா வம்புக்கு இழுக்கிறீங்க? எதுக்கு வம்புக்கு இழுக்கிறீங்க? உங்களுக்குள்ளே சண்டை போட்டுப்பீங்க. நீங்கள் சொல்லிக்கோங்க, செல்வி உன்னை கொல்லுவாள், செல்வி உன்னை தண்டிப்பாள் அப்படின்னு செல்வி பேரை இழுத்துக்கோங்களேன். செல்விக்கு தானே நீங்களாம் சப்போர்ட் பண்ணுறீங்க, ஸ்ரீமதிக்கா சப்போர்ட் பண்ணுறீங்க? ஸ்ரீமதி பேரை சொல்கிறதுக்கு கூட உங்களுக்குலாம் உரிமை கிடையாது. ஸ்ரீமதின்னு சொல்லிக்கிட்டு அந்த செல்விக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்குங்க இதுங்கெல்லாம். உண்மையாகவே ஸ்ரீமதிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க ஸ்கூல் பக்கம் தான் நிற்பாங்க. ஏன்னா அந்த பொண்ணு செத்ததே வந்து செல்வியால் தான். அந்த பொண்ணு செத்த அடுத்த நாளே அன்றைக்கே பேரம் பேசினவர் செல்வி. அடுத்த நாளே பல கோடி வேணும்ன்ற சொன்னவர் செல்வி. செல்வியோட மண்டைக்குள்ளே பணம் தானே இருக்குது குறிக்கோள். அந்த அமைச்சர் வரும்பொழுது அது என்ன பண்ணிச்சு அந்த பொம்பளை? 10 வாட்டி கேட்டுட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற பர்சனை அவர் வந்து எனக்கு கொடுக்க மாட்டேன்றாரு, கட்சிக்காரனுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னவர் தானே செல்வி அவர்கள். அவரை போய் நம்பிக்கொண்டு நீங்களாம் சாபம் விட்டுட்ருக்கீங்க. இதில் ஒரு காமெடி என்னென்னா, ஸ்ரீமதி வந்து செல்வியை சபித்திருக்கிறாள், செல்விக்கு தண்டனை கொடுக்க போகிறாள். அதாவது கலவர கேஸில் இந்த அம்மா வந்து ஆயுள் தண்டனை அனுபவிக்க போகிறாரு. அதே போல் ஸ்ரீமதியோட தற்கொலை விஷயத்துலையும் இந்த பொம்பளை வந்து தண்டனை வாங்க போகுது. A1 அக்யூஸ்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். இப்போ கொஞ்ச நாளில் நீதிபதி அவர்கள் தீர்ப்பு சொல்லுவார் பாருங்கள். ஸோ 2 கேஸ்லேயும் இந்த அம்மா வந்து தண்டனை வாங்க போகிறார். அப்போ ஸ்ரீமதியோட சாபம், ஸ்ரீமதி யாரை தண்டிக்க போகிறாள் என்றால் செல்வியைத்தான் தண்டிக்க போகிறார். அப்படி இருக்கையில் ஸ்ரீமதியோட தண்டனையிலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு செல்வி முழிச்சிட்ருக்காரு. அவருக்கே இப்போ வழி தெரியல, பாப்பா மோகனை வச்சு தப்பிக்கிறதா இல்லை வேறு யாராவது வச்சு தப்பிக்கிறதான்னு செல்வி அவர்கள் குழம்பி கொண்டிருக்கிறார். அவருக்கே தப்பிக்க வழி இல்லை. ஸ்ரீமதியோட தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு செல்வி அவர்களுக்கே வழி கிடையாதுன்னும் பொழுது நீங்களாம் சாபம் விட்டுட்ருக்கீங்க, ஸ்ரீமதி பேரை வம்புகித்துட்டு உட்காந்துருக்கீங்க. ஸ்ரீமதி செம்ம கோபத்தில் இருக்கா அவங்களெல்லாம் பார்த்து. இப்படியும் சில ஜென்மங்களா,
போயும் போயும் இந்த கொடுமைக்காரிக்கா நீங்களாம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயங்கர கோவத்தில் இருக்கா. ஆனால் நீங்களே சொல்லிக்கிறீங்க, ஸ்ரீமதி உன்னை தண்டிப்பாள், ஸ்ரீமதி உன்னை கொல்லுவாள், ஸ்ரீமதி உன்னை நாரடிப்பாள், ஸ்ரீமதி உன்னை போட்டு 4 சாத்து சாத்துவாள் என்று நீங்களே சொல்லிக்கிறீங்க. ஸ்ரீமதி பேரை சொல்கிறதுக்கு கூட உங்களுக்கெல்லாம் தகுதி கிடையாதுரா, தகுதி கிடையாது. அந்த பொண்ணு அவ்வளோ மனவேதனையில் அவ்வளோ அழுதுட்டு அந்த பொண்ணு தற்கொலை செஞ்சுருக்கு. அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணு பேரை சொல்லி ஸ்ரீமதி இவனை தண்டிப்பாள், அவனை தண்டிப்பாள், இவளை தண்டிப்பாள்னு கதை சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்கள்லாம் குடுமி பிடி சண்டை போட்டுக்கிறதுக்கு ஸ்ரீமதி ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகே, அவள் பாட்டுக்கு இருக்கா, அவள் பாட்டுக்கு ஏதோ தனியாக அது வாழ்ந்துட்டுருக்கு அந்த பொண்ணு. அவளை பிடிச்சி வம்புக்கு இருக்காதீங்க.